நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. விசுவாச ஆண்டு ஆடி மாதம், அதாவது தேய்பிறை சப்தமி அன்னைக்கு ஆங்கில தேதி பார்த்தோம்னா 17/7/2025 16/8/2025 வரை ஆக 31 நாட்கள் இந்த ஆடி மாதம் வர்றது. இந்த ஆடி மாதத்து வர்றது இது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாள். கடக சங்கராந்தி அங்கே தை மாதம் ஸ்டார்டிங்கில் மகர சங்கராந்தி அப்படின்னு பேர். இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே உள்ளூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஊரில் உள்ள அத்தனை மாரியம்மனுடைய ஆலயத்திலையும் கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடக்கும். ஆடி மாதத்துலேயே எங்கள் ஊர் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க, அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அந்த விசேஷங்கள்லாம் கடந்துக்கோங்க. முன்னோர்களுடைய தர்ப்பணம் தேதி தெரியல, இறந்தவர்களுடைய திதி தெரியல, நாள் தெரியல, நட்சத்திரம் தெரியல, ஏதோ தப்பு நடக்கு, என்னுடைய மூதாதையர்களுக்கு நாங்கள் எல்லாம் சரியாக பித்ரு தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை நீங்கள் அதை எடுத்துக்கலாம். மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த ஆடி கிருத்திகை. ஆமாம், அது இல்லாமல் கருட பஞ்சமி பெருமாளினுடைய ஆலயங்களில் பண்ணுறது. விவசாயத்திற்கு சார்ந்தோம் அப்படின்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், அதுமாரி ஆடிப்பெருக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலம். ஆடிப்பெருக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு. இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த பூரம் நட்சத்திரத்தில் ஆடிப்பூரம், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கிறது. மணமகன் மணமகளை தன்னுடைய வீட்டிற்கு அனுப்புதல். ஆமாம், இந்த நிகழ்வுகளும் நடக்கும். நம்ம திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு இந்த மணமகளை தன்னுடைய வீட்டிற்கு, அதாவது பிறந்த வீட்டுக்கு கொண்டு போய் விடுவாங்க. அந்த ஒரு நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் நடக்கும். இந்த மாதம் உங்களுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த மாதத்தில் எந்தெந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், எது உங்களுக்கு சாதகமாக இருக்குது, 12 ராசிக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு அநேக நமஸ்காரங்கள். இந்த ஆடி மாதத்தில் வாக்கு பலம், பணபலம், ஸ்தான பலம் ஆகிறது. ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் குரு பகவான், குரு சுக்கிர யோகம் உண்டாகுது 2ஆம் இடத்துல. இதே காலகட்டத்தில் 3ஆம் இடத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி, இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் பலிதமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் டீனேஜ் பெண்கள் கவனமாக இருக்கணும். ஆமாம், 3ஆம் இடத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலம் தன்னுடைய இளமை காலமாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே கற்புஸ்தானம் பேர் 3ஆம் இடத்துக்கு. அதனால் சூரியன் பயணிக்கும் போது தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்ளணும். ஆமாம், ஏதாவது ஆண் நண்பர்களோடு பழகிறீங்க அப்படின்னும்போது அவர்களை நம்பி முழுமையாக உங்களை இந்த மாதத்தில் நீங்கள் ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா உங்களை மீறிய தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. கொஞ்சம் கூடுதலான கவனத்தை ஏற்படுத்திக்கணும். ஆமாம், இதே காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பழைய வண்டியை சீர் பண்ணலாமா, பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாமா அப்படின்னு இருக்கிறத வச்சுட்டு கொண்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை மட்டும் இந்த ரிஷபராசினியர்கள் எல்லாமே இந்த கேது பெயர்ச்சி வரைக்குமே பார்த்துக்கிறது நல்லது. அப்போ வீடினுடைய புனரமைப்பு வேலைகள் எல்லாமே நடைபெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் ஏதாவது வீடு வாங்குறீங்க, மனை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே பட்டா சரியாக இருக்கா, இடம் சரியாக இருக்கா, சரியான இடமா, திசை கரெக்டாக இருக்கா, நம்மளுடைய ஜாதகத்துக்கு சரியான திசை நம்ம வாங்குகிறோமா, எல்லாத்தையும் ரெகுலைஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்குறது சிறப்பு. ஏன்னா 4ஆம் இடத்தில் கேது பயணிக்கக்கூடிய காலத்தில் நம்ம போய் வீடு மனை வண்டி வாங்கும்போது அந்த பட்டாவில் ப்ராப்ளம் இருக்கும், இடத்துல ப்ராப்ளம் இருக்கும், விற்கிறவங்கிட்ட ப்ராப்ளம் இருக்கும், நிறைய விஷயங்கள் சரியாக இருக்கா அப்படின்றத ரெகுலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தினுடைய பிள்ளைகளினுடைய கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது சரியாக போகிறாங்களா, ஹெல்மெட் வச்சுருக்காங்களா, எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா வாகனங்களில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விபத்துகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். குடும்பத்தினுடைய நிதி நிலைமை சரியாவதற்காக சற்று கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அஷ்டமாதிபதி காதல் வெற்றிகள் உண்டாகும் இந்த காலகட்டத்தில். ஆமாம், அஷ்டமாதிபதின்ற வார்த்தையை கட் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே. இந்த மாதத்தில் ரிஷபராசிக்கு காதலில் வெற்றி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறது. தெரிந்த நபர், அறிந்த நபர், ஏற்கனவே பரிச்சயமான நபர்
கணவனாகவோ மனைவியாகவோ இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. கூட்டு தொழில் லாபத்தை தரக்கூடிய விஷயங்கள். அதே காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஏற்றம் உண்டான காலமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய முகம் சார்ந்த ஒரு ஏதாவது இஎன்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த பல், தாடை, காது, மூக்கு, தொண்டை இதெல்லாம் ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்ற விஷயம் பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்க போது தந்தை வழி உறவுகள் எல்லாமே ஏற்கனவே இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி சமாதானமாகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் மாற்றங்கள் உருவாகும். தொழிலில் ஒரு அலைச்சல் உருவாகும். தொழிலில் ரொம்ப ரொம்ப அலைஞ்சு திரிந்து தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகும். ஒரு செய்த தொழிலிருந்து அந்த தொழிலை முழுமையாக விட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தொழிலில் உருவாக்குறதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும். விளம்பர யுக்திகளை கண்டு ஏமாறாதீர்கள் அப்படின்ற பாயிண்ட்டு நான் வந்து ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். ஏன்னா 10ல் ராகு இருக்கார். அதனால் நம்ம ஏதாவது முன்னேற்றம் அடையணும்னு நீங்கள் மனதளவில் நிறைய நினச்சின்னு இருப்பீங்க. அதனால் போலி விளம்பரங்கள் இதெல்லாம் உங்களை மிகைப்படுத்தி உங்களுடைய பண வீக்கத்தை ரொம்ப குறைச்சிடும். நம்ம ஏதோ ஒரு தெரியாத தொழிலில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நஷ்டங்களை உருவாக்குறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன இருந்தாலும் நம்மளுக்கு மன அழுத்தம் இருந்துக்கினே இருக்கணும். ஏன்னா சனி வந்து 3ஆம் பார்வையாக நம்ம ராசியை பார்க்கறதுனால ஏதோ இனம் புரியாத ஒரு ஃபீல், அது என்னன்னே சொல்ல தெரியாது. அவங்கள என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னன்னு தெரியல, ஏதோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியே தான் சொல்லிட்டு இருப்பாள். கண்டி நான் ஃப்ரீயாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள் வர்றதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப கடினம். இதெல்லாம் கடந்து தான் போகணும். ஆக இந்த ரிஷபராசினியர்கள் இந்த மாதத்தில் முழுமையான பலன்களை அடைவதற்கு வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள பிரகஸ்பதியை போய் செவார்த்தி பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்துருக்கு. இந்த மாதத்தில் வரக்கூடிய பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்களை கும்பிடுறது, அதே காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை அழைச்சி வீட்டுக்கு அழைக்கிறது, இது எல்லாமே இன்னும் மேலும் பல வெற்றிகளை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. வாழ்க வாழ்க வாழ்க.